ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழக அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது 62ஆக உயருமா? முதல்வர் ஆலோசனை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 60லிருந்து 62ஆக உயர்த்துவது குறித்து முக்கிய ஆலோசனை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த விவகாரம் குறித்து முதல்வர் உயர் அதிகாரிகளுடன் அண்மையில் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. தற்போது தமிழ்நாடு அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயது 60ஆக உள்ளது. இதற்கு முன்பு அது 58ஆக இருந்த நிலையில் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட நிதி நெருக்கடியை சமாளிக்கும் நோக்கில் ஓய்வு வயது 60ஆக உயர்த்தப்பட்டது. அந்த காலத்தில் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய செட்டில்மெண்ட் மற்றும் ஓய்வூதிய தொகைகளை உடனடியாக வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டதால் ஓய்வு வயதை உயர்த்துவது ஒரு தற்காலிக தீர்வாக கருதப்பட்டது. அதே நடைமுறை தற்போது வரை தொடர்கிறது. தற்போது மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்கள் மற்றும் நிதி உதவிகள் அறிவிக்கப்பட்டுள்ளதால் அரசின் நிதி சுமை அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இதன் காரணமாக நடப்பு நிதியாண்டில் ஓய்வு பெற உள்ள அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதும் கவலைக்குரியதாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் ஓய்வு வயதை 62ஆக உயர்த்தினால் ஓய்வூதியம் மற்றும் செட்டில்மெண்ட் வழங்க வேண்டிய உடனடி நிதி சுமையை சில ஆண்டுகளாக தள்ளி வைக்க முடியும் என்ற ஆலோசனையை அதிகாரிகள் முன்வைத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் இந்த யோசனைக்கு உடனடி ஒப்புதல் அளிக்காத முதல்வர் இதனால் ஏற்படக்கூடிய சட்ட சிக்கல்கள், பாதகங்கள் மற்றும் கிடைக்கும் நன்மைகள் குறித்து விரிவான அறிக்கை தயாரித்து வழங்குமாறு அதிகாரிகளுடன் கேட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் தற்போது அரசு ஊழியர்கள் மத்தியில் பரவலாக பேசப்படுகிறது. இதற்கிடையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்காக புதிய உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டமான தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் டேப்ஸை அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின்படி அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் கடைசி அடிப்படை ஊதியத்தின் 50% உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும். இதற்காக ஊழியர்கள் தங்கள் அடிப்படை ஊதியத்தின் 10% ஓய்வூதிய நிதிக்கு செலுத்த வேண்டும். மீதமுள்ள கூடுதல் நிதி சுமையை மாநில அரசே ஏற்கும். இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்காக அரசுக்கு உடனடியாக சுமார் 13,000 கோடி கூடுதல் செலவு ஏற்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் பணியில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் அகவிலைப்படி உயர்வை போலவே ஓய்வூதியதாரர்களுக்கும் ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும். ஒரு ஓய்வூதியதாரர் மரணமடைந்தால் அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தின் 60% குடும்ப ஓய்வூதியமாக பயனாளிகளுக்கு வழங்கப்படும். ஓய்வு அல்லது பணியில் மரணம் ஏற்பட்டால் சேவை காலத்தின் அடிப்படையில் அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை பணிக்கொடை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயதை இன்க்ரீஸ் பண்றாங்க தமிழ்நாடு அரசு. ஒவ்வொரு ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆனா அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணியாகணும், இன்னொன்று பென்ஷன் வேற கொடுக்கணும். அதெல்லாம் இருக்கிறதுனால வயசை இன்க்ரீஸ் பண்ணலாமா, ஓய்வு பெறும் வயதை அப்படிங்கிறது பரிசீலனையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே 58 வயசு தான் இருந்துச்சு, 60ஆக மாற்றினாங்க. இப்போ 60லேருந்து 62ஆக மாற்றலாம் அப்படின்னு யோசனையில் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இப்படியே இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் போகும். ஸோ 58 வயசுங்கிறது தான் சரியான வயசு. ஸோ அதனால் நீங்கள் 58 இன்னும் 2 வயசை குறைச்சி பண்ணுறது சரியாக இருக்கும். இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வேலை வாய்ப்புகளில். ஸோ அதனால அரசு வேலைகள் கண்டிப்பாக அவங்களுக்குலாம் கிடைக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு வயசை குறைச்சாதான் கண்டிப்பாக அரசு ஊழியர்களாக இளைஞர்கள் வர முடியும். ஸோ அங்கே காலி இடம் இருக்கும். இவங்க சீக்கிரம் 58 வயசில் எல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அங்கே காலி இடங்கள் நிறைய இருக்கும். அங்கே பணி அங்கே அரசு புதியதாக ஊழியர்கள் நியமனம் செய்ய வேண்டிய கட்டாயம் அங்கே ஏற்பட்டிருக்கும். அதனால இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அங்கே உருவாக வாய்ப்பு இருக்கு. அதனால வயசை இன்க்ரீஸ் பண்ணாம குறைக்கிறது பெஸ்டா இருக்கும். 58 வயசு தான் சரியான வயசு அப்படின்னு இளைஞர்களிடையே பேசப்பட்டு வருகிறது. கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.